வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய பறவைகள் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வருது, நாடுகள்லேருந்து வருது? ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் நைஜீரியா, சரி. இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா நான் முடிச்சுடுவேன். இந்த தகவல் நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து போய் சொல்லக்கூடிய இடம் தான் எழில்சோலை. இப்போ இவ்வளோ நாடுகள்லேருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பறவைகள் வருதுல்ல, அது எந்த வழியாக பயணிக்குது? கரெக்டாக சொன்னால் கடல். அவர் உங்கள் பேர் சொல்லு, உங்கள் பேர்? அவருக்கு கைத்தட்டுங்க சத்தமா. ஏன் கடல் வழியாக அது பயணிக்குது? அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. மனிதர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்போ, பெரிய கட்டிடங்களோ, உயர்ந்த கோபுரங்களோ கடலுக்குள்ளே இல்லை. சரியா? அப்போ யார் பேசுறதுங்க? விருப்பப்படுறவங்க வெளியே போய்டுங்க. அப்போ அந்த பறவை பறந்து வருது இல்லையா, அந்த பறவை பறந்து வரும்போது இப்படி வி ஷேப்பில் வந்துருக்கு, பார்த்தீங்களா? ஏன் அப்படி போகுது? வழிகாட்டி. அதுக்கு அடுத்ததுன்னா காற்றுடைய வேகத்தை ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த பறவை இப்படி வந்துட்டு வி ஷேப்பில் வந்துட்டுருக்கோம். அந்த பறவை சோர்வு அடைஞ்ச போது அந்த பறவை பின்பக்கத்துக்கு வந்துடுவான், முன்னாடிக்கிற பறவை போயிட்டே இருக்கும். புரியுதா? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அதை பற்றி? ரைட், மகிழ்ச்சி.